வணக்கம். அருள்மிகு நாகராசத்தேம்மன் பக்தர்களுக்கு, கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து நம்மளுடைய பாப்பாவோடைய பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மட்டன் பிரியாணி. அது வந்து ஒரு 400 பேருக்கு வந்துட்டு சாப்பாடு தயாராக செய்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க சைவ சாப்பாடு, வடை பாயசம், வேறு என்னக்கா, வடை பாயசம், அப்பளம், காலையில் டிஃபன், காலையில் வந்துட்டு கேசரி, பொங்கல், இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாமே இவங்களோட டிபார்ட்மெண்ட்டு. இது காலை சாப்பாடு, காலைல வரக்கூடியவங்களுக்கு. அதை இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மத்தியானம் வரக்கூடிய எல்லாருக்குமே, எத்தனை பேர் வராங்களோ அவ்வளோ பேருக்குமே வந்துட்டு நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்குறோம். அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்துட்டு சிக்கன் கிரேவி. அப்புறம் வந்து இன்னும் என்னென்ன முட்டை அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. அதுக்கு இப்போவே தயாராகிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம வந்துட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த பிளாக்கோடைய நோக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். இது வந்து தேங்காய் துருவல் செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்துட்டு வெங்காய பச்சடிக்கு மற்றும் பிரியாணிக்கு வெங்காயங்கள் எல்லாமே தயாராக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கருகப்பிள்ளை, அந்த மசாலா பொருள், அப்புறம் வந்து இந்த பச்சடிக்கு உள்ள பொருள்கள், பச்சை மிளகா, இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, கசகசா, அதுக்கப்புறம் வந்து மிளகு, அப்புறம் எலுமிச்சை சாறு, இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே தயாராக இருக்குது. இது எல்லாமே நம்ம பிரியாணிக்கான சாப்பாட்டில் தயார் நிலையில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கு சால்ஜாவா, அது செய்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கத்திரிக்காய், மாங்காய், புதினா, இதுலேயே மாங்காய் பீஸாக வெட்டி வச்சுருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு எல்லாமே தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வட்டாக்கள்லாம் போட்டாச்சு. காலையில் தான் பற்ற வைப்பாங்க. ஏன்னா இப்போ நைட்டில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நைட்டு தான் இதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே செய்கிறாங்க. எத்தனை வட்டை வைக்கிறாங்கன்னா, பெரிய வட்டா வந்து ஒரு 4 வட்டை வைக்கிறாங்க. ஓகேங்களா? 4 வட்டை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 2 பேர் இன்றைக்கி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு அக்கா வேலை பார்த்துட்ருக்காங்க, இன்னொரு அக்கா வேலை பார்த்துட்ருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு தேவையான விரவுகள், அந்த அடுப்புக்கு நெருப்புக்கு தேவையான விரவுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பொருள் எல்லாமே நம்ம சமையல் கூடத்தில் தயாராகிட்டுருக்கு. இதில் வந்து அக்கா, இது என்ன தக்காளி தானே? தக்காளி, அதுக்கப்புறம் இது பூண்டு, இஞ்சி. ஓகே, ஓகேங்களா? எல்லாமே தயாராகிட்டுருக்கு. அந்த பக்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோவில். சரிங்களா? அந்த பக்கம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, இங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் ஒன்றும் இல்லை, நம்ம அடுப்படிக்கு அங்கே போய் பார்ப்போம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களும் சைவ சாப்பாட்டுக்கான உள்ள எல்லா பொருள்களுமே தயாராக வச்சுருக்கிறாங்க. இவங்களும் சைவ சாப்பாட்டுக்கான காய்கறி, பருப்பு, அரிசி, இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே சைவ சாப்பாடு சமையல் ஆகிட்டுருக்கு, அங்கே அசைவ சாப்பாடு விருந்து ரெடி ஆகிட்டுருக்கு. வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் மட்டும் இல்லாமல் என்னுடைய உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே சுவையான ஒரு அன்னதானம், அதுக்கான ஏற்பாடுகள் தான் நடந்துகிட்ருக்கு. ஆதிராஜ் செல்லக்குட்டிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆப்பிள் தான் ரொம்ப பிரியம். அது எப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போனீங்கனாலும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கி கையில் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு நம்பவே முடியல. ஏன்னா இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்காண்டியும் 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1வது வயசும் கொண்டாட போகிறோம், 2வது காது குத்தி எல்லாம் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள பழக்கம் என்னன்னா, நகை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த அமுக்குத்தோடு இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஆனால் சின்ன பிள்ளையிலேயே நம்ம காது குத்திட்டோம் அப்படின்னா அதுங்களுக்கு பெருசாக வலி இருக்காது. 2வது வந்துட்டு அதுங்களுக்கு விருப்பப்பட்ட பண்ணி நம்ம அலங்காரம் பண்ணி பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச மாதிரி தோடு, நமக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம அழகு பார்க்கலாம். இது ஒட்டுமொத்தமான என் ஃபேமிலி இதில் இருக்குது. இது வந்து என்னுடைய அண்ணன் ஃபேமிலியிலேருந்து போட்டிருக்காங்க. ஆதிராவுக்கு அண்ணன் பொண்ணு, பெரிய அண்ணன் பொண்ணு, சின்ன அண்ணன் பொண்ணு, இவங்க 2 பேருடைய இதுவுமே இதில் இருக்குது. ஓகேங்களா? வச்சுங்களேன். அப்புறம் என்னுடைய மிச்சம் இருக்கக்கூடிய உறவுகள்லாம் வந்து வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதிலேயே லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே ஃபோட்டோஸ்கில் விக்னேஷ், அப்புறம் எங்கள் அண்ணன், அப்புறம் சங்கரண்ணன், அப்புறம் எங்கள் அப்பா, எல்லாருடைய படங்களும் இதில் இடம் பிடிச்சிருக்கு. அவங்க போட்டிருக்கக்கூடிய வசனங்கள் இதில் தான் பாருங்கள். அப்புறம்
கோயிலில் லைட் செட்டிங் இல்லாமல் எப்படி இருக்கும், லைட் செட்டிங் எப்படி இருக்குது, ஏன்னா கோயிலில் வைக்கிறோம் இல்லையா, அதனால் லைட் செட்டிங் தேவைனாலே லைட் செட்டிங் தான், லைட் செட்டிங்னாலே தேவை தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த லைட் செட்டிங் யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அன்பு தோழன் செல்வி ஆடியோஸ் குளப்பாடு அவங்களுடையது தான் இது. அவங்க நல்லாவே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோயிலில் நடக்கக்கூடிய எல்லா விசேஷங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக அந்த பையன் தான் செஞ்சுட்டு வராங்க. அந்த பையன் வந்து எல்லாமே சூப்பராக செஞ்சு கொடுப்பாப்புல நமக்கு. கோயிலுக்கு சாதாரணமாக வந்தவங்க தான், அதுக்கு மேற்கொண்டு ஒரு அலாதியான நம்பிக்கையின் மீறில் அப்படியே ஒரு உறவு மாதிரி ஆகி இப்போ எங்கள் வீட்டில் எந்த தேவை நடந்தாலும் சரி, இல்லை கோயில் விசேஷமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அப்புக்குட்டி தான் வந்து செஞ்சு கொடுப்பாப்புல செல்வி ஆடியோஸ். பந்தல் வந்துட்டு நம்ம வந்து வெயிலுக்காக அப்படியே நான் முன்னாடியே போட்டிருந்தேன், இந்த தேவையோடு சேர்த்து வெயிலுக்காக போட்டாச்சு. எவ்வளோ அழகாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. சேர் இல்லாமல் இருக்க முடியுமா, கண்டிப்பாக சேர் வேணும் இல்லையா, அதனால் சேர் வந்து எல்லாத்துக்குமே சாப்பாட்டுக்கு சேர் ஆர்டர் பண்ணியாச்சு, உட்காரத்துக்கு விசேஷத்துக்கு சேர், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே சேர்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அடுப்பு, இது ஒரு அடுப்பு, இது சைவத்துக்கு. இங்கே கேஸ் அடுப்புக்கான பொருள்கள் எல்லாமே வந்திருக்கு. உள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளார அழகாக இருக்குல்ல. ஓகேவா. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமிகளுக்குமே பூஜைகள் எல்லாமே நாளைக்கு கொடுக்குறது இல்லையா. எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் அம்மாவோட சன்னிதானத்தில் வச்சு நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே அம்மா இல்லாமல் நான் கிடையாது, நான் இல்லாமல் அம்மன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அம்மா தான் எல்லாமே எனக்கு கொடுத்தது, என்னுடைய உருவமாக இருந்து அவங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு நாளைக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம், ஆராதனைகள் இது எல்லாமே கோயில் நிர்வாகத்துலேயும் கொடுத்துருக்கேன், தனிப்பட்ட முறையிலையும் நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அம்மாவுக்கு போட்ட பிச்சை. எனக்கு என் பொண்ணு கொடுத்ததே அம்மா தான். நாகபராசக்தி அம்மனுடைய அருளால் தான் எனக்கு ஒரு தங்க மகள் பிறந்தாள். அவளுக்காக நான் நிறைய விஷயங்கள் செய்யணும். அவள் என்று சொல்வதை விட என் அன்னை என்று சொல்லலாம். என் அன்னை நாகபராசக்தி அம்மனே எனக்கு மகளாக வந்து பிறந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நாளைக்கு இந்த வீடியோலாம் தயாரானதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத ஃபுல் வீடியோ போடுறேன், பாருங்கள். பாய்.